ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் இந்த கேரட் அல்வா செய்கிறதுக்காக 1/2 கிலோ கேரட் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் அதில் முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். அதே நெய்யிலேயே துருவி வச்சிருக்கக்கூடிய கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கேரட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அந்த கேரட் நல்லா வேகணும். கேரட் நல்லா வெந்தால் தான் அல்வா நல்லாயிருக்கும். கேரட் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச 1 கப்பு பால் சேர்த்துக்கலாம். நான் அரை கப் எடுத்ததுனால 2 தடவை சேர்க்குறேன். 1 கப் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கேரட்டை அந்த பாலில் நல்லா வேக விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். கேரட் நல்லா வெந்திருக்கு. திரும்பவும் கொஞ்ச நேரம் கூட நம்ம வேக வச்சிடலாம். அந்த பால் நல்லா வற்றி வரணும். இப்போ பாருங்கள், பாலெல்லாம் வற்றிடுச்சு. திரும்பவும் கொஞ்ச நேரம் கூட நம்ம மூடி போட்டு வேக வச்சுட்டு எடுத்து பார்க்கணும். இப்போ கேரட் நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்குறேன். 1 கப் பாலும் 1/2 கப்பு சுகரும் சேர்த்துருக்குறேன். ஏற்கனவே கேரட்டில் இனிப்பு இருக்கும், அதனால நான் 1/2 கப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்கணும். கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அடிக்கடி கிளறி கொடுக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். இப்போது நல்லா இறுகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் பாதாமையும் துருவி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கேரட் கூட முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், பாதாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. அந்த ஏலக்காய் பொடியை நம்ம கடைசியில் சேர்க்கணும். நல்ல வாசனையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் அந்த ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி தான் கேரட் அல்வா செய்கிறது. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக அட்டகாசமாக கேரட் அல்வா தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.